ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமா சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க வாழைத்தண்டு பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், 100 பருப்பு 100 பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தண்டு வாழைத்தண்டு பாருங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் 2 பல் பூண்டு வத்தல் எடுத்து வச்சுக்கேன். அப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம வாழைத்தண்டு பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னா, 100 பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பருப்புலையே நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாழைத்தண்டு இதை நல்லா பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாமே வாழைத்தண்டை வந்து நான் நறுக்கி தண்ணியில் போட்டுருவேன், இல்லாட்டி கலந்துடும். இதை நான் நறுக்கி தான் வச்சுருக்கேன். நான் நைட்டே நறுக்கி வச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக மாதிரி தான் நான் நைட்டே நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால எல்லாத்தையும் கரெக்டாக கரெக்டமாக இருக்குது. ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டை பருப்பு கூட போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கல, காய் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ வாங்க நம்ம பருப்பை தாளிச்சு விட்டுலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வடை சட்டி வச்சாச்சு. அதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குதான் கருவேப்பிலை, பூண்டு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிக்கும். கொஞ்சமாக வெங்காயத்தூள் சேர்த்துவாங்க. காரமிளகா பாருங்க, நம்ம தாளிச்சாச்சு. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பருப்பு தூளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2 கொதி வரட்டும். ஒரு 2 கொதி வரட்டும். அப்புறம் நம்ம இதை இறக்கிக்கலாம். இந்த ஸ்டைலில் உப்பு வரலாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கொதி வச்சு தாளிச்சு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை வச்சு நல்ல மாதிரி 2 கொதி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூடான சுவையான வாழைத்தண்டு பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.